அரியவற்றுள் எல்லாம் அறிவே பெரியாரை பேணித்த மராக்குழல் என்ற வள்ளுவரின் வாய்மொழியை கூறி அவையில் வீற்றிருக்கும் ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் அனைவரையும் வணங்கி இதோ பேச வருகிறேன். காமராஜரின் பாதையில் நடைபயில்வோம். விருதுநகரில் விட்ட விருட்சம் நல்லாட்சி தந்த நீ மனிதரின் உச்சம், பதவியெல்லாம் உனக்கொரு துச்சம், எதிரிடம் கொண்டதில்லை அச்சம். போராட்டங்கள் பல கண்டாய், இயக்கங்கள் சில கொண்டாய், நடைப்பயணம் மேற்கொண்டாய், சிறைவாசம் செய்து வந்தாய். காங்கிரஸில் நீ இருந்தாய், மக்கள் பணி செய்தே வாழ்ந்து வந்தாய். அந்த குருவுக்கும் போதிக்கும் சீடன் நீயே, அன்னாடம் மறுத்து பேசிய ஆளுமையே. கல்யாணமாகவில்லை என்றினும் காதல் மட்டும் செய்தாயே தாய் நாட்டினையே. அரசியலை நீ அமைத்தாய் புதிய ஆசனம், எது கட்சிக்கும் நீ கொடுத்தாய் அரசியல் ஆசனம். என்ன உன் அரசியல் சிந்தை? இன்று அரசியலானது ஊழல் சந்தை. நீர்ப்பாசனம் தொடங்கி வைத்தாய், விவசாயம் வைத்தாய், தொழிற்சாலைகள் தொடங்கி வைத்தாய், பள்ளிக்கூடங்கள் நடத்தி வைத்தாய். ஒன்றா இரண்டா எத்தனைத்தான் நான் கூற? கல்விக்கோ உயிர் தந்தாய், கற்பவர் பசிக்கோ உணவு தந்தாய். கல்வியும் செல்வமும் தழைத்தது உன் திறத்தாளே, இன்று கல்வியானது அதர்மத்தாளே. விழுதடைக்கு உடைத்திட கதிரோனே, நீ இருக்கும் வரை இருந்ததில்லை இருள்தானே. நேர்மைக்கும் எளிமைக்கும் நீதான் உருவே, கல்விக்கு உருவம் தந்த கற்பக பெருவே. நல்லாட்சி இனியனும் பிறந்திடுமோ, மறுமலர்ச்சி இனியனும் மணந்திடுமோ. உனை போல் ஒருவன் இல்லை, அதிகம் படிக்காத பெருந்தலைவர் காமராஜர் கல்விக்கு செய்த நற்செயல்கள் எண்ணிவிளங்காதவைகளாகும். ஏழை உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என அனைவருக்கும் கல்வி எப்படி? இலவச கல்வி, இலவச மதிய உணவு சீருடைகள் என அனைத்தையும் இலவசமாக கொடுத்தார் காமராஜர். பாரித்தல்லும் வள்ளலாக இருந்தார் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். கிராமங்கள் தோறும் ஓராசிரியர் பள்ளிகள் திறக்கப்பட்டன. நாடு முழுவதும் கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக விளங்கியது. இது மட்டுமா? கல்விக்கு எதையும் சிறந்து விளங்கினால் மட்டும் போதுமா? நாட்டிலே பசி, பஞ்சம், வேலையில்லா திண்டாட்டங்கள். சிந்தித்தார் காமராஜர், திட்டங்கள் தீட்டினார், அமுல்படுத்தினார், தொழிற்சாலையை தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு முழுவதும் நாடு முழுவதும் புது புது தொழிற்சாலையை தொடங்கி வைத்தார் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். கிராமங்கள் தான் இந்தியாவின் முதுகெலும்பு என்றார் மகாத்மா காந்தி. கிராமங்கள் முன்னேற்றம் அடையாமல் இந்தியா முன்னேற்றம் அடையாது என்று கருதினார் பண்டித நேரு. அவர்களது பாதையில் பணிகள் புரிய துவங்கிய காமராஜர் கிராமங்களுக்கு என்னென்ன முடியுமோ, தன்னால் என்னென்ன முடியுமோ என அனைத்து நன்மைகளையும் தான் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் செய்து முடித்தார் காமராஜர். கல்வி சிறந்த தமிழ்நாடு என்ற பாரதியின் வாக்கை மேம்படுத்தி காட்டியவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள்தான். தமிழன்னையை முதல் அரியாசனத்தில் ஏற்றிய பெருமையும் காமராஜர் தான் போய் சேரும். பொற்கால தமிழகத்தை தம பணியால் தந்த காமராஜர் வழியே எங்கள் வழி. அவர் வழி உண்டாக்கினார், அவ்வழியில் முன்னேற்றம் காண்போம் நாம் என்று உறுதிமொழி கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.